தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலத்துல ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சோசியல் மீடியா தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அந்த வகையில மெடிக்கல், அதாவது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பலவும் சோசியல் மீடியால ஆன்லைன்ல நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. கரோனாவுக்கு அப்புறமா ஹெல்த்ல அவங்கவங்க உடல் நலத்துல மக்கள் அதிகமாவே கவனம் செலுத்துறாங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா உடல் வலிமையை மேம்படுத்துறதுக்கு, குறிப்பா உடல்ல இம்யூனிட்டி பவர்னு சொல்லப்படுற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சில தயாரிப்புகள் ஆன்லைன்ல விற்கப்படுது. இத பார்த்து பலரும் வாங்கி சாப்பிடுறாங்க. இதனால சில பாதிப்புகளும் ஏற்படுது. இது முழுக்க தவறான ஒரு வழிமுறைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நோய் எதிர்ப்பு சக்தி. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம தான் உடல் அந்த சமநிலையை இழந்து சில பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் ஏற்படுது. அந்த பாதிப்புகளை குறைக்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தான் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு ஆன்லைன்ல இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்னு நிறைய வந்துட்டு இருக்கு. இது பல்வேறு வகை மூலிகைகளால தயாரிக்கப்பட்டிருக்கலாம், மருந்துகளால தயாரிக்கப்பட்ட பொருள்களாகவும் இருக்கலாம். இது மாதிரியான தயாரிப்புகள்ல வைட்டமின்கள் சி, டி, துத்தநாகம்னு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஊட்டச்சத்துகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சோசியல் மீடியால முக்கிய பிரபலங்கள், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் இதை விளம்பரப்படுத்தும் போது மக்களும் அதை நம்பி வாங்கி பயன்படுத்துறாங்க. ஒரு மருந்து சிலருக்கு ஒத்துக்கலாம், சிலருக்கு ஒத்துக்காமலும் போகலாம். அதனால மருத்துவரோட பரிந்துரை இல்லாம இது மாதிரியான தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்த கூடாதுன்னு நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. நோய் எதிர்ப்பு அமைப்புன்றது ஒரு சிக்கலான வலையமைப்பு. அது எப்போதும் சமநிலையில இருக்கணும். தன்னிச்சையா செயல்படுற இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது நாள்பட்ட அலர்ச்சியோ அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்படி செய்யறப்ப உடல் தன்னோட உடம்புல இருக்கிற திசுக்களையே தாக்கி அழிக்க தொடங்குது. இதனாலதான் நீரிழிவு, தைராய்டு, கால்கள்ல வீக்கம், சர்ம அலர்ச்சின்னு பல பாதிப்புகள் ஏற்படுது. கொச்சி கேர் மருத்துவமனையோட இயக்குனர், வாத நோய் நிபுணர் டாக்டர் பத்மநாப ஷனாய் இதை பத்தி சொல்லும் போது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்னு சந்தையில விற்கப்படுற பொருள்கள் 99% போலியானதுதான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எந்த ஒரு மருந்தும் கிடையாது. வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம் மூலமா அதை படிப்படியா தான் அதிகப்படுத்த முடியும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் டி தேவை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதை நாம எடுத்துக்கிற விதத்துல தான் சிக்கலே இருக்கு. வைட்டமின் டி டேப்லெட்ஸ் நார்மலா மெடிக்கல்ல வாங்கி சாப்பிடுறோம். இதுவே வைட்டமின் டி அதிகமா எடுத்துக்கும் போது தேவைக்கு அதிகமா இருக்கிற அந்த சத்து உடம்புல சேருது. இதுதான் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு மருத்துவர் சொல்றாங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பதிலா அதற்கான உணவு பழக்க வழக்கத்தை மாத்தணும்னு அறிவுறுத்துறாங்க. அதாவது சமச்சீரான உணவு எடுத்துக்கணும், தினமும் லேசான உடற்பயிற்சியாவது செய்யணும், 20 நிமிடங்கள் காலையில சூரிய ஒளி, போதுமான தூக்கம், மன அழுத்தத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு டாக்டர் ஷனாய் சொல்றாங்க. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு அமைப்பை பேலன்ஸா வச்சுக்க ஒரு நாளைக்கு 7 to 9 மணி நேரம் தூக்கம் அவசியம். அடுத்து மன அழுத்தம். இப்ப பெரும்பாலான நோய்க்கு இதுதான் காரணமாவே இருக்கு. மன அழுத்தத்துல ரொம்ப நாள் இருந்தா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகுது. அதனால மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து உடற்பயிற்சி. தினமும் அரை மணி நேரமாவது நடக்கணும், லேசான உடற்பயிற்சி செய்யணும்னு மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. இது உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் சமநிலையில வச்சிருக்க உதவுது. அடுத்து உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஒருத்தரோட தேவைக்கேற்ப எவ்வளவு நாளும் தண்ணீர் குடிச்சுக்கலாம். ஆனா தினமும் குறைஞ்சது 3 லிட்டராச்சும் தண்ணீர் குடிக்கணும்னு டாக்டர்ஸ் அறிவுறுத்துறாங்க. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு சுகாதாரமும் ரொம்ப அவசியம். உடல்ல கிருமிகள் நுழைறதை தடுக்கிறதுக்கு அடிக்கடி கைகளை கழுவணும். ஏன்னா கைகள் மூலமா தான் பல்வேறு தொற்றுகள் ஏற்படுது. அடுத்து உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், புரதங்களை எடுத்துக்கணும். சர்க்கரை உணவுகள், கொழுப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். தயிர் போன்ற புரோபயாட்டிக் உணவுகளையும் அதிகம் சேர்த்துக்கணும். இது குடல் ஆரோக்கியத்துக்கும் உதவும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மூலமா தான் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை படிப்படியா அதிகரிக்கணுமே தவிர செயற்கையா தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வேண்டான்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.